வைகை, பொதிகை, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் உட்பட 57 ரயில்கள் இனிமே மேல்மருவத்தூர்ல ஒரு நிமிடம் நின்று போகும் அப்படின்றத தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. இது எதனால் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, February 1, 2026 தைப்பூசம் வருது. ஸோ அதனையொட்டி பக்தர்கள் அதிகமாக வருவாங்க அப்படின்ற காரணத்தினால மேல்மருவத்தூர்ல ஒரு நிமிஷம் ட்ரெயின் நின்று போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேல்மருவத்தூர்ல பஸ்ல மட்டும் தான் டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். இப்போ ரயில்கள் இயக்கப்படுறதால அந்த ட்ரெயினை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மேல்மருவத்தூர் அடிஷனல் ஸ்டாப்பிங் கரெக்டா ஒரு மாசம் தெற்கு ரயில்வே கொடுக்குறாங்க. அது எப்போல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா January 1, 2026 இருந்து February 2, 2026 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சென்னையில இருந்து இதோட டிராவல் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா 1 மணி நேரம் 18 நிமிடம். இதோட செகண்ட் கிளாஸ் சிட்டிங்கான ரிசர்வ்டு டிக்கெட்கான பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ். இன்னொரு முக்கியமான அப்டேட், January 1, 2026 இருந்து இந்த ட்ரெயின் டைமிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப இந்த டிஃபரன்ஸ் இருக்காது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் முன்ன பின்ன புக் பண்ண போறவங்களுக்கு அந்த அப்டேட் டைம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு மாசம் முன்னாடி 2 மாசம் முன்னாடி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த அப்டேட் டைம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க PNR நம்பர் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த அப்டேட் டைம் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க 2026 டிராவல் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அப்படியே இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ல வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.